ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது வந்து கோலப்படி வாங்குகிற விலை விற்கிற விலை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். பொங்கல் பக்கத்தில் வந்துருச்சு. அதனால் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பொருள் சேல்ஸ் ஆகுது அப்படின்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சசிகுமாருங்கிறவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நான் அதோட ரேட்டெல்லாம் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கலுக்கு எப்போ மாதிரி பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய், முந்திரி, திராட்சை, நெய், இந்த மாதிரி பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் விற்கும். பழம், தேங்காய் வாங்கி வைக்கலாம். அப்புறம் மாட்டுப்பொங்கலை பார்க்குறப்போ உங்களுக்கு நீங்கள் மாட்டுப்பொங்கல் வியாபாரம் கயிறெல்லாம் வச்சு பண்ணுற மாதிரி இருந்தால் மாட்டுப்பொங்கலுக்கு கயிறுகள் போகும். ஊதுபத்தி, கற்பூரம், வாழைப்பழம், மாட்டு கொம்பு கடிக்கிறதுக்கு பெயிண்ட்டு, இல்லை காவி பொடி, இந்த மாதிரி பொருட்கள்லாம் மாட்டுப்பொங்கலுக்கு சேல்ஸ் ஆகும். காணும் பொங்கலை பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து வெளியில் போகிறீங்க, வெளியே போவாங்க, இல்லை வீட்டில் இருந்தால் நான்வெஜ் பண்ணுவாங்க, பச்சி அது இதுன்னு சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம கடையில் சேல்ஸ் ஆகும். வந்து கோலப்படி என்ன விலைக்கு வருது, என்ன விலைக்கு விற்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க. நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது ஒயிட் கோலப்பொடி. 1 கிலோ பேக்கெட் வந்து ₹7.75 போடுறாங்க. நான் வந்து ₹15 சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து கலர் கோலப்பொடி. இது வந்து கோலப்பொடியில் மிக்ஸ் பண்ணியே வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு பாக்ஸுக்கு வந்து 100 பேக்கெட் இருக்கும். 100 பேக்கெட் வந்து ₹280. அப்போ ஒரு பேக்கெட்டோட பில்லிங் ரேட் வந்து ₹2.80 நம்மளுக்கு போடுவாங்க. நாம் வந்து அதை ₹5 சேல்ஸ் பண்ணுறோம். இதில் ஒரு 2 பாக்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கிறேன். எப்போவுமே ப்ளைன் கவரில் தான் வரும். இந்த டைம் தான் பிரிண்ட் கவரில் நான் வாங்கி வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்கள் பக்கத்தில் எது கிடைக்குதோ நீங்கள் அதை வாங்கி வச்சு சேல்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த மாதிரி பவுட்ரு கோலப்பொடி. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க ஒயிட் கோலப்பொடியில் மிக்ஸ் பண்ணி கோலம் போடுவாங்க. சில கஸ்டமர் கலந்தது தான் வேணும்பாங்க, சில கஸ்டமர் பவுட்ரு தான் வேணும்பாங்க. அதனால் நம்ம ரெண்டையுமே வச்சுருக்கணும். இதுலேயே நான் ஒரு 5 அட்டை வாங்கி வச்சுருக்கிறேன். ஒரு பேக்கெட் வந்து ₹3 வரும். நம்ம ₹5 சேல்ஸ் பண்ணுறோம். நீங்களும் பொங்கலுக்கு வந்து உங்கள் கடையில் கோலப்படிகள்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அதோட பவுடர் சுண்ணாம்பு, கிளிஞ்சல் சுண்ணாம்பு, மஞ்சக்கோபி, இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. மற்ற ஃபெஸ்டிவலை பார்க்குறப்போ பொங்கலுக்கு வந்து இந்த சுண்ணாம்பு, மஞ்சக்கோபி, கோலப்பொடி எல்லாமே அதிகமாக சேல்ஸ் ஆகும். மற்ற ஃபெஸ்டிவலை கம்பேர் பண்ணுறப்போ பொங்கலுக்கு வந்து சேல்ஸ் ஜாஸ்தி இருக்கும். நீளம், சுண்ணாம்புக்கு போடுற நீளம், இதெல்லாம் சேல்ஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் உங்கள் கடையில் வாங்கி வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்லிக்கிறேன், அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் போடுங்க. நன்றி, வணக்கம்.